வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அக்னி குளிர்கிறது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த கல்யாணம் நின்று விட்டது. காகித சங்கிலிகளாய் காற்றில் ஊஞ்சலாடிய கனவுகள் அறந்துவிட்டன. அறந்த சங்கிலி வளையங்கள் கலர் கலராய் பூமியில் சரிந்து மிதிப்பட்டன. நெஞ்சின் நினைவுகளில் குப்பென்று பற்றி கொண்ட நெருப்பு வயிற்றில் பந்தாய் கனத்து சுழலலாயிற்று. ராத்திரி பொழுது போக மாட்டேன் என்று சண்டி பண்ணியது. எங்கோ மணி 1 அடித்தது. 1 1:30 தெரியவில்லை. ஹாலின் மூலையில் கயிற்று கட்டிலில் அந்த வயதான தந்தை சுருண்டு கிடந்தார். மகளின் கல்யாணம் நின்றுவிட்டதே என்ற பதைப்பும், ஐயோ இப்படியாகிவிட்டதே என்ற ரணவேதனையும், இனிமேல் நான் என்ன செய்வேன் என்ற கையாலாகாத்தனமும், பாழும் தெய்வமே இப்படி பண்ணிவிட்டாயே அநியாயமாய் என்ற மனக்கூக்குரலுமாய் அவரை மாற்றி மாற்றி உச்சந்தலையில் அடிக்க போராட்டங்களை உள்ளே விழுங்கிக் கொண்டு இரங்கல் கட்டையாக கிடந்தார். என்னம்மா இது, இடியா வந்துடுத்துன்னு கதறியவர்தான் அப்புறம் வாயே திறக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் தன் ஒரே மகளை பற்றி. 10 வயது வரை துணையோடு அவளை வளர்த்தவர். ஒண்டியாக அவளின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து தோ 23 வயது குமரியாக குலுங்கி நிற்கிறாளே, இன்று வரை அவளை அவருக்கு தெரியும். சிம்னி விளக்கின் வெளிச்சத்தில் அவளின் நிழல் சுவரில் மூதாகரமாக தெரிந்தது. மெல்ல சத்யா அவள் நினைவில் நிறைந்தான். ஒரு நிமிட நேர பரிமாணத்தில் மணாளனாக நெஞ்சில் உருவானவனை அவளால் மறக்க முடியவில்லை. அவன் அவளை பார்த்துவிட்டு போன நாளில் இருந்து நேற்று அந்த அனாமதேய கடிதம் வந்ததால் கல்யாண நிச்சயதார்த்தம் நின்று போய்விட்டதாக அவள் மாமனார் என்று கோர்ட்டை கட்டியவர் வந்து சொல்லும் வரை அவள் மானசீகமாக அவனோடு வாழ்ந்த சந்தோஷங்கள் சட சடவென சரிந்து நிஜத்தை புரிய வைத்த போதும் அவளால் அவனை மறக்க முடியவில்லை. கிளக் எக்கிக் கொண்டு புறப்பட்ட விமலை மழுக்கென்று விழுங்கினாள். பாவி, யாருடா நீ? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நீ நன்னா இருப்பியாடா? அநியாயமா என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கிட்டேடா கிராதகா, சண்டாளா. விடிஞ்சு ரொம்ப நாழியாச்சு. எழுந்து வாசல் தெளிக்கணும் போல இல்லை. சு, அலுப்பாயிருந்தது மீனாவுக்கு. அப்பா, காஃபி. இத்தனை நாளாக அவள்தான் அவரை எழுப்புவாள். அவள் முகத்தில் விழிச்சால்தான் அந்த நாளின் பொழுது நன்றாக போகும் என்ற அசாத்திய நம்பிக்கையுடன் அவள் எழுப்பினால்தான் கண்ணை திறப்பார். இன்று நேர் எதிராக அவர் அவளை எழுப்புகிறார். அம்மாடி, நாக்கு ரொம்ப வறள்றது. சூடா காஃபி கலந்து கொடுமா. நீதானே எனக்கு சகலமும். உங்ககிட்ட கேட்காம யார்கிட்டமா கூப்பிட்டு சொல்றது? வந்துட்டம்பா. சராசரி வாழ்வின் நியாயமான கடமைகளுக்கு பதில் சொல்ல மெல்ல எழுந்தாள் அவள். கலைந்த தலையும் தள்ளாடும் நடையுமாய் பின்பக்கம் செல்கிறாள். கொஞ்ச நேரத்தில் சமையல் உள்ளில் பாத்திரங்களின் ஓசை, வாசற் தாள் நீக்கும் சப்தம், நீர் வாசலில் தெளிக்கப்படும் சப்தம், ஃபில்டரில் டிகாக்ஷன் இறங்கும் சொட்டு சப்தம், பால் பொங்க போகும் சுறுசுறு சப்தம். இந்த குழந்தையின் பேரில் அவதூறு சொன்னானே, அவன் நன்னா இருப்பானா? அவன் குடும்பம் 7 தலைமுறைக்கு நாசமாய் போகணும். கூசாமல் அபவாதம் சொன்ன நாக்கு பிறழ்ந்து கடைசி நேரத்தில் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் போய் தவிக்கட்டும். கண்ணா பின்னாவென்று எழுதிய கை நரம்பும் சதையுமாக இழுப்பட்டு விரல்களும் நகங்களும் சித்தம் இல்லாமல் போகட்டும். அப்பா. என்னம்மா? வெந்நீர் போட்டுட்டு வந்து உங்களை குளிக்க அழைச்சுண்டு போகட்டுமா? நேற்றே கை கால் அலம்பிண்டதோட சரி. ஜுரம் ஒன்றும் இல்லை. என்ன சரியா? வேண்டாம்மா. உச்சி முகட்டின் கட்டைகளை எண்ண ஆரம்பித்து விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அவரை அசைக்க முடியாது என்று உணர்ந்தவளாய் மெல்ல நகர்ந்தாள் மீனா. பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார். வந்தாரே, பெண் பார்க்க மாப்பிள்ளை வந்தார். மனசு லாலிப்பாடி ஆடியது. அன்று அலுவலகத்துக்கு மட்டம் போட்டாள் மீனா. தன் அருமை தோழி பிராண சிநேகிதி நளினியிடம் மட்டும் மெதுவாக இந்த சந்தோஷ செய்தியை காதில் போட்டிருந்தாள். சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அது பகிர்ந்து கொள்ளும் போது இரட்டிப்பாகிறதே. துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் போது பாதியாய் குறைந்து கனமற்று போகிறதே. இது எந்த தத்துவத்தின் சட்டம்? ஊரில் ஊரில் இருந்து வந்த அவளுடைய அருமை சித்தி பார்த்து பார்த்து அலங்காரம் செய்தாள்.
கேசரியும் மைசூர் போண்டாவும் தயாராகின. கள்ளிச்சோட்டு போல் டிகாக்ஷனை இறக்கி சர்க்கரை சேர்த்து நுரை பொங்க ஆற்றி வைத்தாள். அடுப்பில் மெல்லிய சூட்டில் பால் காய்ந்து கொண்டிருந்தது. சித்தி, என்னத்தை கட்டிக்கிறது? சட்டென்று பெட்டியை திறந்து எதற்கும் இருக்கட்டும் என்று கொண்டு வந்திருந்த பட்டு புடவையை அவளிடம் கொடுத்து கட்டிக்கொள்ள சொன்னாள். அலங்காரத்தை முடித்து கொண்டு நிமிர்ந்த அவள் தோளை பிடித்து அழைத்து, அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணு போ என்றாள். என் கண்ணே பட்டிவிடப் போகிறது என்று திருஷ்டி கழித்தாள். மௌனமாக பேசாமல் இத்தனையையும் பார்த்து கொண்டு, எங்கு ஓசையிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தால் அத்தனையும் மண்ணில் கொட்டிய பாலாகி விடுமோ என்று பார்த்து மனதுக்குள் ரசித்து கொண்டிருந்தார் சிவராமன். அவள்லாம் வந்தாச்சு என்றவுடன் விதிர்த்து வியர்த்தவளை, என்ன மீனா, ஏன் இப்படி பயப்படுற? சாதாரணமா இரு. ஆபீஸ் போற, உத்தியோகம் பார்க்கிற, வெளியுலகம்னா என்னன்னு தெரிஞ்சுண்டவள். இப்படி துளி கூட தைரியம் இல்லாம இருக்கையே. ஹாலில் வந்து உட்கார்ந்தவர்களை மெல்ல கதவிடுக்கு வழியாக பார்த்தாள் மீனா. தேவேந்திரா புடவையில் 18 முழத்தில் ஒரு மாமி, நல்ல சிவந்த நிறத்தில் இருந்தாள். அதிக நகை நட்டு அலங்காரம் இல்லை. நெற்றியில் வட்டமாக குங்குமம் பளிரிட்டது. அதற்கு மேலே கீற்றாக விபூதி, சிவனும் சக்தியுமாய் நெருங்கி இருந்தன. எட்டுக்கல் பேசரியும் முத்து மூக்குத்தியுமாய் பவ்யமாக இருந்தாள். ஓ, மாமியார பார்த்தா ரொம்ப நல்லவளா இருப்பா போலிருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. கூடவே சம்மந்தி, நெற்றி நிறைய விபூதியும் தேஜஸான முகமுமாய் ஆஜானு பாகவாக கையில் ஒரு பையுடன் மெல்ல சாய்ந்த நிலையில் உட்கார, இருவருக்கும் நடுவில் வருங்கால மணவாளன் சத்யகுமார் குபீரென்ற பார்வை வெளிச்சம் போட அவன் அவள் நெஞ்சில் படமானான். தாயை போல நிறம், தகப்பனை போல திடகாத்திர உடலும் உயரமுமாய் இருந்தான். தீர்க்கமான நாசியும் சற்று மேடான நெற்றியும் சுருண்ட தலைமுடியும் ஆழமான பார்வையுமாய் ரம்யமாக இருந்தான். பெண்டாட்டிய நல்லா பார்த்துக்கோப்பா. கூட வந்திருந்த வெகுளியான மூத்த சகோதரி சின்னதாக கேலி செய்ய அவன் அவளை பார்க்க, அவளும் தன் விழிகளை உயர்த்த, நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறோம். நிச்சயதார்த்தம் வச்சுண்டுடலாம். தை மாதம் முதல்ல முகூர்த்தம் வச்சுடுங்கோ. மகாலிங்கம் மனம் விட்டு சாதாரணமாக பேசினார். எல்லாம் இனிதாக முடிய, எனது அருமை தம்பி பெண்டாட்டியே, நாங்கள் கிளம்புறோம். ஜெயா கலகலக்க, நான் வர மீனா. மாமி விடை பெற்று கொண்டாள். மஞ்சள் குங்குமம் தேங்காய் என கை நிறைய தாம்பூலம் கொடுத்தாள் சித்தி. மெல்ல நிமிர்ந்து தலை அசைத்த மீனா மறுபடியும் ஒரு முறை நமஸ்கரித்தாள். வாஞ்சையோடு அந்த பெண்ணை தூக்கி நிறுத்தியவளாய் மெல்ல அவளை அணைத்து தலையை கோதி சின்னதாக அவள் உச்சியில் ஈரம் இல்லாமல் மென்மையாக முத்தமிட்ட போது, அம்மா சாகல, தோ திரும்பி வந்துட்டா. விழியோர குளங்கள் நிரம்பி வழிந்தன. அத்தனையும் பொய்யா போச்சே. இப்படி ஒரே அடியாக சறுக்கி விழத்தான் அன்னிக்கு அப்படி ஜோடிச்சு உயரத்துல கொண்டு போய் நிக்க வச்சியா? சின்ன மனதின் மணிகள் குலுங்கின. ஞாயிறு காலை 8 மணி பொழுது அன்று இன்பமாகத்தான் இருந்தது. மெதுவாக எழுந்திருந்து நுரை பொங்கும் காஃபியை ருசித்து சாப்பிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து லேசாக கற்பனையில் மிதந்து, கல்யாணமாகி போயிட்டா அப்பா தனியாக கஷ்டப்படுவாரே என்று கவலைப்பட்டு. வாசற்கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டது. சட்டென்ற தலை துண்டை எடுத்து போட்டுவிட்டு நீண்டு தொங்கிய முடியை நுனியில் முடிச்சிட்டு வாசற்கதவை திறந்தாள். எதிரே மகாலிங்கம். அவரை பார்த்த நேரத்தில் சட்டென்று மனதில் பரவசம் பொங்கியது. சுதாரித்து கொண்டவளாய், வாங்க வாங்க, வழிவிட்டு கதவை நன்றாக திறந்தாள். உட்காருங்க. வெட்கம் மேலிட சட்டென்று ஓடியவள், அப்பா, மாமா வந்திருக்கார் என்று உள்ளே ஓடினாள். குழந்தைத்தன குரலும் சந்தோஷமும் அடக்கமான ஆர்ப்பரிப்புமாக அவள் பேசுவதை மகாலிங்கம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அங்கு பரவியிருந்த புனிதமான சூழல் அவர் நெஞ்சில் நிறைந்தது. பாலா திரிபுர சுந்தரி பவழ மல்லிகை மாலை சார்த்தி கொண்டு புன்முறுவல் பூத்த கோலம், தரையில் போடப்பட்ட கோலத்தின் நேர்த்தி, விளக்கை பளிச்சென்று தேய்த்து மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கேற்றியிருந்த அழகு மனது வலித்தது. பகவானே, மனது இறுகி குத்து வலியாக தைத்தது. சுட சுட நுரை பூத்த காஃபியை கொண்டு வந்து வைக்கவும் தலையை துவட்டி கொண்டே சிவராமன் வரவும் சரியாக இருந்தது. வரணும் வரணும். அவர் குரலில் சந்தோஷம் புத்து சொரிந்தது. எப்படி ஆரம்பிப்பது? இது என்ன சோதனை? தெய்வமே! மகாலிங்கத்தின் தொண்டை அடைத்தது. எதுவுமே இறங்கவில்லை. ஏதும் பேசாமல் ஏன் இப்படி இருக்கிறார்? மனதிலே ஒரு முள் ஓங்கி நெருட நிமிர்ந்தவரை மகாலிங்கத்தின் சோபை இழந்த வெளுத்த முகம் தட்டி நிறுத்த,
என்னவோ ஆயிடுத்து. மாமிக்கு உடம்பு சரியில்லையா? பதறிக்கொண்டு வந்தன வார்த்தைகள். மெதுவாக தலையசைத்தவர். பேசாம இருக்க முடியாது. பேசித்தான் ஆகணும். சொல்லித்தான் தீரணும். இந்த நிச்சயதார்த்தத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்னு யோசனை. ஏதோ அசௌகரியம் போலும். அதுதான் திணறுகிறார் என்று எண்ணியவாறு, அதுக்கென்ன? உங்க சௌகரியம். அவ உங்க நாட்டு பெண். எப்ப செய்யணும்னு சொல்றேளோ நடத்தலாம். அம்பாள் அனுகிரகம் அப்படி. உறவுன்னு கொண்டாட தீர்மானம் பண்ணி நிச்சயம் பண்ண வரும் வரை வந்த பின் போய் அசிங்கம் என்று படுகிறது. நீங்க என்ன சொல்றேள் புரியலையே. இந்த பாருங்கோ, புரியும். பின்னால தப்பு பண்ணிட்டோம்னு வருத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போஸ்ட்போன்மெண்ட். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். இந்த கடிதம் நல்ல வேளையா என் கையில் கிடைச்சது. மாமிக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவசரப்படாம நிதானமா அவளுக்கு சொல்லி புரிய வைங்கோன்னு சத்யா சொன்னான். அவனே வந்திருப்பான். நான் தான் வேண்டாம்னே. உங்களுக்கு சங்கடமா இருக்கும் பாருங்கோ, அதுக்காகத்தான். என்ன இது? மிரண்டு பார்த்தனர் தந்தையும் மகளும். படிச்சு பாருங்கோ. கடிதத்தை பிரித்தார். மெல்ல படிக்க படிக்க, வாகி, என்னடி சோதனை இது? என்னால தாங்க முடியலையே. கீழே அப்படியே மகாலிங்கத்தின் காலடியில் உட்கார்ந்து விட, மெல்ல அவரை தூக்கி ஆதரவாக அணைத்து கொண்டு தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். இது வெறும் போஸ்ட்போன்மெண்ட் இல்ல, நிச்சயமாவே நின்று விட்டது என்ற அச்சமும் பயமுமாக ஏதோ அசம்பாவிதம் உள் உணர்வு எச்சரிக்க, தகப்பனின் கையில் இருந்ததை வாங்கி படித்து அப்படியே சிலையாக சரிந்து மாலை மாலையாக கண்ணீர் வடித்ததுதான் நிஜமாய் நடந்த ஒன்றாயிற்று. மீனோ, ஆ, அந்த கடிதாசி எடேன். மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். எதுக்குப்பா அந்த சனியன் இப்ப? உண்மை என்ற ஒன்றின் கலப்பு இல்லாமல் எவனோ ஒரு வேலையத்த வக்ரம் பிடிச்சவன் தவைத்தெரிச்சலை கொட்டிக்க ஒரு சாடிஸ்ட் எழுதிய எழுத்துக்கள் கொதிக்கும் ஈயத்தில் முக்கிய அச்சு கோவைகள். என்னம்மா பேசாம பார்க்கற? அது கொண்டா மறுபடியும் படிச்சு பார்க்கற? யார் எழுதியிருப்பா இதை? ஏதாவது அடிபடுறதான்னு யோசனை பண்றேன். பேசாமல் மௌனமாக சுவாமி படத்தின் பின்னால் செருகி வைத்திருந்த அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் மீனா. குபு குபுவென வயிறும் நெஞ்சமும் எரிய வாசற்கதவை தாழ் போட்டாள். தகப்பன் அருகில் போய் முன்னால் மடிந்து உட்கார்ந்தாள். ஓசையின்றி பெருகிய கண்ணீர் புடவையை நனைக்க அவள் குலுங்கினாள். பாவி, நீ நன்னா இருப்பையா? அழிஞ்சுதான் போவ. மெல்ல அதை பிரித்தார் சிவராமன். திருவாளர் மகாலிங்கம் அவர்களே, ஒரு உண்மை செய்தியை உங்களுக்கு எழுதுவது என் கடமை என நினைக்கிறேன். தங்களின் வருங்கால மருமகள் மீனலோசனை பாஸ்கரன் என்பவனின் கனவு கன்னி. அவனும் அவளும் அத்தியந்த காதலர்கள். அவர்கள் காதல் ஆழமானது. அடுத்தவன் காதலியை தங்கள் மகனுக்கு மனம் முடிப்பது நல்லதல்ல. இதனால் உங்களுக்கு அவமானம்தான் மிஞ்சும். அன்பரே, மாற்றான் தோட்டத்து மல்லிகையை மறந்து விடுங்கள். உண்மை விளம்பி. கதவத்தாள் போட்டுட்டியாம்மா? போட்டாச்சுப்பா. அம்மா, யாருமா அந்த பாஸ்கர்? சொந்த பெண்ணையே விசாரிக்கும் நிலை ஒரு தகப்பனுக்கு வந்தது பெரிய அவபாகியம். தகப்பன் என்ற பதவியின் கடமை உணர்வு அவரை பேச வைத்தது. சொல்லுமா, அந்த பாஸ்கர் யாரு? என் செக்ஷன்ல இருக்காம்பா. போன வருஷம்தான் திருச்சியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாம்பா. இதுல என்னவோ எழுதியிருக்கே, படிக்க வாய் கூசுறதே. அந்த பையன் எப்படிம்மா, நல்லவனா? மெல்ல எச்சிலை கூட்டி நிமிர்ந்தாள். சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுத்து. இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. உண்மையை ஒப்புக்கொள்வதுதான் உத்தமமான செயல். வந்து சேர்ந்த முதல் நாள் ரொம்ப பவ்யமா பழகினான். மேடம் மேடம்னு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டான். அப்புறம்தான் அவன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தான். அவனுடைய அத்துமீறிய பேச்சில் எனக்கு கோபம் வரத்தான் செய்தது. அதை குப்பையா கொட்டுறதுல என்ன லாபம்னு பொறுமையா இருந்த. லெட்ஜர்களை வாங்கும் சாக்கில் விரல்களை தடவுவதிலும், சந்தேகம் கேட்கும் சாக்கில் மேல உரசராப்புல திரும்புறதும், யாரும் இல்லாத நேரத்துல காலை மிதிப்பதும் நிரடுவதுமாக ஆரம்பித்தான். எனக்கு புரிந்து விட்டது, இவன் ஒரு பக்கா அயோக்கியன் என்று. ஒவ்வொரு முறையும் அவனின் செயல்களை நான் பெரிதாக எடுத்துக்கொண்டாலும் அதை பகிரங்கப்படுத்தி 4 பேர் முன்னிலையில் அவனை அவமானப்படுத்த விரும்பவில்லை. அவன் ஒரு முறை கோணல் மாணலாக எழுதிய துண்டு கடிதத்தை கூட நளினி கிட்ட காண்பிச்சு அழுதுருக்க. அதை சுக்கு நூறா கிழிச்சு போட போனப்ப அவள்தான், இது என்னிடம் இருக்கட்டும், பின்னால் ஒருவேளை தேவைப்படலாம் என்றாள். 2 பிள்ளைகளுக்கு தகப்பன் அவன். சம அந்தஸ்து கொடுத்து பொம்மநாட்டியை நல்ல சிநேகிதியாக பார்க்க யாருக்குமே பிடிக்கிறதில்லை.
அப்பா, என் அழகை மனசுல தேக்கி அவன் எழுதிய எழுத்துக்களை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படவில்லை. மனசுக்குள்ள கூனி குறுகி போயிட்டேன்ப்பா. பளிச்சுன்னு ஒரு புடவை கட்டிக்க, ஒரு முழம் பூ வச்சுக்க கூட எனக்கு பிடிக்காம போயிடுத்துப்பா. ஆனா அவன் மனதில் பூனையின் சீறலும் நாயின் மூர்க்கமுமாய் இப்படி ஒரு வெறி மண்டி கிடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. என் மனசுல எந்த நீசத்தனமும் கிடையாதுப்பா. சட்டுன்னு எகிரி பேச எனக்கு துணிச்சல் இல்லப்பா. நான் ஒதுங்கி போயும் விதி என்ன விடலப்பா. அத்தனையையும் கொட்டியவள் விக்கி விக்கி அழலானாள். நசுங்கிய மனது ஓசையிட்டு அழுதது. அழட்டும், அழுவது மட்டும்தான் இப்போதைக்கு அவுட்லெட் என்றபடி தன் செல்ல பெண்ணை தாயில்லாத அந்த அபலையை மெல்ல அணைத்து கொண்டு முதுகில் ஆறுதலாக தட்டி கொடுத்து, அழாதம்மா, அழாத. உன் கண்ணீருக்கு அவன் பதில் சொல்ற காலம் வராம போகாது. பெண் சாபம் பொல்லாதுன்னு கடைசியில உணர்வாம்மா. அம்பாள் துணை இருப்பா. மிஸ்டர் சிவராமன், எழுந்திருங்கள். மெல்ல அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் எழுந்து கொள்ள வாட்டமாக கையை பிடித்து தூக்கிவிட்டார் மகாலிங்கம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து பார்த்தா இப்படி நடைபடமா ஆகிவிட்டீங்களே. கையில் கிடைக்கவிருந்த உத்தமமான வாழ்வு தட்டி பறி போய்விட்டதே என்ற கழிவிரக்கத்தில், மாமா, இதுதான் நடந்த நிகழ்ச்சி. அந்த கடிதத்தில் எழுதியிருப்பது அப்பட்டமான பொய். எந்த அபவாதமும் நான் செய்யல. சின்ன கேவல்கள் பெரிய விசும்பலாக அப்படியே ஹோவென அழுதவளாய் அவர் காலடியில் விழுந்தாள். இவர்கள் இருவருக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்லப் போகிறேன்? கொஞ்சம் கலங்கினாலும் தீர்மானமாக அவளையும் உட்கார வைத்து பேசலானார் மகாலிங்கம். அம்மா மீனாட்சி, இதுக்காக இப்படி ஒரு கடுதாசி வந்ததுக்காக அப்படியே இடிஞ்சு போயிடாத. தைரியமா இருக்கணும். துணிவுதாம்மா பெரும் துணை. இது வெறும் கடுதாசி. கொழுப்பெடுத்தவன் கையில ஒரு பேனாவும் தாளும் கிடைச்சது. அவன் தன் மனசு போல எழுதியிருக்கான். இந்த காலத்து பெண் குழந்தைகள் ரொம்ப பாவம் பண்ணதுகள். அம்மா, உலகமே நாரின் இருக்குமா. அந்த நாத்தம் பெண்களை மட்டும் நாசப்படுத்துறது. நீ சமாளிச்சுக்கணும். சத்யாவும் வரேன்னு தான் சொன்னான். நான் தான் வேண்டாம் நுட்டேன். என்னை விட அவன் விபரமா புரிஞ்சுக்கிறாப்புல சொல்வான். ஆனா அவன் வந்தா உங்களுக்கு ரெண்டும் கெட்டானா இருக்கும். இப்பவும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு தாங்கலை. ஒரு நடை வந்துட்டு போகணும்னு தான் ஓடி வந்தேன். இப்பவும் விதி போட்டிருந்தா நீதான் எங்க வீட்டு பெண். என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தவணை எந்த விதத்திலும் துப்பு துலக்க இல்லைங்கிறது மட்டும் உறுதி. உங்க அப்பா நிலையில நான் என்னை வச்சு பார்க்கிறேன். நானும் ஒரு பெண்ணை பெற்றவன்தான் அம்மா. நான் கிளம்பட்டுமா என்று எழுந்தார் மகாலிங்கம். வேறு வழி இல்லாமல் இவர் கிளம்பி விட்டாரே என்ற மனத்தாங்கலை மூடி புதைத்து வழி அனுப்ப சிவராமனும் மீனாவும் எழுந்து வாசல் வரை சென்று அனுப்பி வைக்க அவர் தலை மறையும் மட்டும் பார்த்து கொண்டிருந்தவர் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாளிட்டவராய் ஓவென நடுக்கூடத்தில் விழுந்து கதறினார். அப்பா, நான் ஒரு தப்பும் பண்ணலப்பா என சின்ன குழந்தையாய் அவள் அரற்ற கடிகாரத்தின் முட்கள் ஒன்றுடன் ஒன்று சந்தித்து மீண்டு கொண்டிருந்தன. வெறுமனே சாத்தியிருந்த கதவு கையை வைத்ததும் திறந்து கொண்டது. ஊஞ்சலில் சிவராமன் படுத்திருந்தார். கீழே மீனா அம்போ என உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் ஒரு டம்ளரும் ஒரு பாத்திரமும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? கொக்கி கேள்விகள் நெஞ்சை நெருட நளினாவை பார்த்த மீனா வாயை திறந்து வா என்று கூட கூப்பிட தோன்றாமல் அவளையே பார்த்தபடி இருக்க, கல்யாண சந்தோஷம் எதுவும் இல்லாமல் என்னவோ நடந்த வீடு மாதிரி அந்த சூழ்நிலை அவளை சங்கடப்படுத்த, என்ன மீனா உன் முகமும் பார்வையும்? வாட் ஹேப்பன்டுமா? மீனாவின் முகம் இறுகி சிவக்க, அப்பா, என்னப்பா உடம்பு சரியில்லையா என்று கையில் மறக்காமல் வாங்கி வந்திருந்த திராட்சை பழ கவரை அவரிடம் கொடுத்தாள். வாமா, உட்கார். அதோடு அவரும் வாயை மூடிக்கொள்ள, இதென்ன மௌனமான மல் யுத்தம்? அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? என் சின்ன பொண்ணேன்னு வாய் நிறைய கூப்பிட்டு பிரியமா பேசுவேளே, ஏன் இப்படி ரெண்டு பேரும் உம்முன்னு இருக்கேள்? என்ன ஆச்சுப்பா? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம்னு மீனா சொன்னாளே. அதற்கு மேல் மூடி வைக்க தெரியவில்லை அந்த பேதை மனசுக்கு. மடை திறந்த வெள்ளமாய் பிரவாகமாய் நுங்கும் நுரையுமாக சுழித்து கொண்டு குப்பையும் கூளமுமாக அப்படியே ஸ்தம்பித்து விக்கித்து நின்றாள் நளினி. சிவராமன் மாற்றி மீனா, மீனா மாற்றி சிவராமன், மாறி மாறி நடந்தது அத்தனையையும் சொல்ல பார்த்தறியாத மகாலிங்கம் மனதில் நிறைந்து நின்றார். நம்பிக்கை இழைகள் முருகி கெட்டியாக உறுதியாக அவளை தேராய் இழுக்க,
நான் கிளம்புறேன் மீனா. அம்மா சீக்கிரம் வந்து விடும்னா. அடுத்த வாரம் மறுபடியும் வரேன் என்று விடை பெற்றாள். தொடர்ந்து 1 மாத லீவுக்கு விண்ணப்பித்த மீனா வெளியே வரவே பிடிக்காமல் வீட்டோடு அடைந்தாள். சரியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி வாய்விட்டு சிரித்து, ஓ, எத்தனை நாட்களாகிவிட்டன. பாவி, நீ யாருடா? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நீ நன்னா இருப்பியா? பொழுதன்னைக்கு ஓயாமல் வயிற்றில் ஒரே இரைச்சலாக திரும்ப திரும்ப சாபமிட்டு கொண்டிருக்க, பேலன்ஸ் ஷீட் டேலியாகிவிட்ட திருப்தியில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு இளைப்பாறினாள் நளினி. திடீரென்று மீனாவின் லீவ் லெட்டரை கொடுக்க மறந்து விட்டோமே என்ற நினைவு வர லீவ் லெட்டரை எடுத்துக்கொண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனுக்கு கிளம்பினாள். சற்று உள்ளே தள்ளி இருந்த அந்த பிரிவின் பக்கம் வரும்போது பின் படிக்கட்டு வழியாக பாஸ்கர் இறங்குவது தெரிந்தது. அவன் தன்னை பார்த்து விடாமல் இருக்க அந்த பெரிய காட்ரேஜின் பக்கம் தன்னை மறைத்து கொண்டாள். இவன் எங்கே போகிறான்? மெதுவாக, ஆனால் பரபரவென அவன் வேகம் காட்டியது சந்தேகத்தை எழுப்ப, அவன் பார்வையில் இருந்து மறைந்ததும் வராந்தாவின் ஜன்னல் வழியாக தன் பார்வையை வெளியே செலுத்தினாள். அங்கே புல்லட்டை வெளியே தள்ளி கொண்டு வந்து நிறுத்தி ஓங்கி உதைத்து அவசரமாக அதை கிளப்பிக் கொண்டு போனது மனதில் சந்தேகத்தை கிளப்ப, அவனை பின்தொடர முடியவில்லையே என்ற சலிப்பில் அப்படியே நின்றுவிட்டாள். அவன் பேரில் விழுந்த சந்தேகம் அப்படியே அசையாமல் கல்லுளியாய் நின்றது. பார்ப்பதற்கென்னவோ அவன் கருப்பாக வழுக்கை தலையும் குளுப்பை தட்டிய கண்களுமாய் வில்லத்தனமாக இல்லை என்றாலும் அவன் கண்களின் குரூரத்தை அவளால் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. நிச்சயம் இவன் மீனா வீட்டின் பக்கம்தான் செல்கிறான். எழுதிய மொட்டை கடிதத்தின் பின் விளைவுகளை ஊர்ஜிதம் செய்து கொள்ளத்தான் இந்த அவசரம். அவனை நினைத்த போதே புசு புசுவென பொங்கிய மனது வாய் கொண்ட மட்டும் சமைத்து ஓய்ந்தது. மின்னலாய் மனதில் அந்த எண்ணம் பளீரென வெட்டி மறைந்தது. சத்யாவை போய் பார்த்தால் என்ன? நிச்சயம் அவன் அவளுக்கு உதவுவான். ஏமா, உனக்கு வேற வேலை இல்ல என்று நிச்சயம் மறுக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை இந்த முயற்சியால் நின்று போன அந்த கல்யாணம் நடக்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உன்னதமான அந்த தகப்பனின் குணங்கள் நிச்சயம் இவனுக்கும் இருக்கும். எனக்கு இவன் உதவி செய்வான். மனதில் ஒரு பிடிப்பு எழ, புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் இன்னும் பளீர் என்றிருந்தான். அழுந்திய முகவாயின் இறுக்கத்தில் தீவிரமான பார்வையில் சமீபத்தில் பட்ட மனதின் வலி லேசாக தெரிந்தது. ஐ ஆம் நளினா. சுய அறிமுகம் சுலபமாய் இருந்தது. எதற்காக இந்த அறிமுகம்? நீங்கள் பார்க்க வந்த நபர் நான் தானா? மெல்லிய சந்தேக பார்வை புருவத்தின் நெருப்பில் தெரிய, மிஸ்டர் சத்யகுமார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ப்ளீஸ், மேட்டர் இஸ் அர்ஜென்ட். பர்சனல்? இவளுக்கு என்னிடம் பர்சனலாக பேச என்ன இருக்கிறது? யார் இவள்? பார்த்தால் துணிச்சல்காரியாக இருக்கிறாளே. ஓகே, கிளம்பினான் சத்யா. மெல்ல அவனை பின்தொடரலானாள் நளினா. கும்பல் அதிகமில்லாத ஒதுக்குப்புறமாக இருந்த இரட்டை சீட்டில் உட்கார்ந்தவன் அவள் எதிரே அமர வேண்டும் என்பதை குறிப்பில் உணர்த்தினான். ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து வைத்த பேரரிடம் சூடாக என்ன இருக்கிறது என்று விசாரித்து ஒரு செட் போண்டாவுக்கு ஆர்டர் செய்தான். கூடவே தாமதித்து 2 கப் காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டான். குபீரென்று நேரடி தாக்குதலில் இறங்கினாள் நளினா. சுட சுட போண்டாவும் சட்னியும் வந்தது. பாஸ்கரன் மீனாவிடம் வாலாட்டியதையெல்லாம் மெல்ல சாப்பிட்டு கொண்டே அவள் சொல்லி முடித்தாள். உங்கள் தோழிக்கு சப்போர்ட்டாக அவன் ஆரம்பித்தான். பட்டென்று குறுக்கே வந்தாள் அவள். நோ, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் சப்போர்ட்டாக என்ற பளிச்சென்று பேசிய அவள் பேச்சு அவனை நிமிர்ந்து உட்கார வைக்க மெல்ல சிரித்தான். என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? அந்த பாவியை பின்தொடரணும். மீனா வீட்டின் தெருவில்தான் அவன் நடமாட்டம் இருக்கும். கல்யாணம் நின்னு போச்சா என்றறிய அவன் அங்கே விவரம் சேர்க்கப் போயிருப்பான். அவன்தான் குற்றவாளி என்ற யூகம் சரியானது என்றால் அவன் அங்கேதான் போயிருப்பான். எனக்கு உங்களிடம் வந்து கேட்பது தவிர வேறு நியாயமான பாதுகாப்பான வழி தெரியவில்லை. சப்போஸ் எனக்கு ஒரு பிரதர் இருந்தால் அவனிடம் நான் உதவிக்கு ஓடியிருப்பேன். ஐ ஆம் நாட் தட் மச் ஃபார்ச்சுனேட். அவள் மெல்ல நிறுத்தினாள். அவளிடம் அவனுக்கு நெருக்கமான பாச பிணைப்பு ஏற்பட, தேங்க்யூ சிஸ்டர், அவன் இதமாக பதில் சொல்லி அவளின் முயற்சிக்கு தான் துணையாக வருவதை உறுதி செய்ய, மிஸ்டர் சத்யா. அவள் அவனை ஆழமாக பார்த்தாள். தன் சந்தோஷத்தை, தன் நன்றியை தெரிவிக்க முயன்று அதில் தோற்றபோது மெல்லிய நீர்த்திரை கண்ணை மறைக்க, அவள் உங்களை மறக்கவே இல்லை.
இந்த ஒரு வார காலத்தில் அவள் எப்படி ஆகிட்டான்னு தெரியுமா சத்யா? இளைத்து கருத்து, கண்கள் எங்கோ பாதாளத்தில் புதைந்து. நிஜமாகவே அவளை பார்த்தபோது நான் எப்படி தவித்து விட்டேன் தெரியுமா? அவள் அப்பா எத்தனை நல்லவர். எனக்கு தெரிந்த ஒரு ஜீவராசிக்கு கூட அவர்கள் தீங்கு பண்ணியதில்லை. நடை பிணமாகிவிட்டார். ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார். அந்த பெண் மீது அவர் உயிரையே வைச்சிருக்கார். இந்த கல்யாணம் நிச்சயமாக போகிறது என்று அவள் வந்து என்னிடம் சொன்ன அன்று அவள் முகம் எப்படி பூத்து மின்னியது. அந்த மனதின் சந்தோஷங்கள் எப்படியெல்லாம் பூத்து வழிந்தது என்று எனக்குத்தான் தெரியும். அந்த சந்தோஷத்தையும் புரிந்து கொண்டவள் நான். இந்த கல்யாணம் மறுபடியும் நிச்சயமாகணும். அதுதான் என் ஆசை சத்யா. ப்ளீஸ் என் மீனாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவள் எப்பேற்பட்ட பெண். அவளுக்கா இப்படி ஒரு கஷ்டம்? அவள் வயிற்றில் சதா எரிந்து கொண்டிருக்கும் அக்னி அணைந்து குளிரணும் சத்யா. மனம் நெகிழ்ந்த சத்யா அவளுடைய திட்டத்திற்கு இசைந்தான். அந்த சிவப்பு கட்டிடம் தனித்து நின்று கொண்டிருந்தது. ஏதோ யோசித்தவனாய் சத்யா உள்ளே நுழையவும் மிடுக்குடன் ராகவன் வெளியே வரவும் சரியாக இருந்தது. ஒரு நிமிடம் கால தாமதமாக வந்திருந்தால் கூட இவனை பார்த்திருக்க முடியாது. ஹலோ சத்யா! வேகமாக முன் வந்து ராகவன் அவனை அப்படியே இறுக்கி அணைக்க, அப்பா ராகவ், இனிமேல் எலும்புகள் ஜாக்கிரதை என்ற அறிவிப்பை மாட்டிக்கொண்டுதான் வரவேண்டும் போலிருக்கிறது. கொஞ்சம் பார்த்துப்பா, சத்யா விளையாட்டாய் கூற. சத்யா, உன்னை பார்த்து எத்தனை வருஷங்களாச்சு? நோ, கரெக்ட் யோர் செல்ஃப். போன வருடம் தானே உன் தங்கையின் திருமணத்தில் பார்த்தேன். மறந்து போயிட்டையா? சாரி, ஒரு வருட இடைவெளி பல வருடங்களாக நீண்டு தோன்றிவிட்டது. வா, போய்கொண்டே பேசலாமே. எங்கு ஆரம்பிப்பது, எப்படி தொடர்வது? சிக்கலான நூல்கண்டின் நுனி கிடைக்க ஒவ்வொன்றாக சொல்லி முடித்தான். வர்ணங்கள் மாறிக்கொண்டிருந்த ராகவனின் முகத்தில் சிந்தனை ஓடியது. சத்யா, யூ ஆர் கிரேட். பெயருக்கேற்ற உத்தமன் நீதாண்டா. வரதட்சணை கொடுமையும் ஸ்டவ் வெடித்து எரிந்து சாம்பலாகும் பெண்மை அவலமாக மலிந்து கிடக்கும் இந்த நாட்டில் உன்போல் உத்தமன் என்னால் உன்னை வாழ்த்தாமல் இருக்க முடியவில்லை. உன் அன்புக்குரியவளின் பெயர் என்ன சொன்ன? மீனா. அவள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. இப்படி ஒரு மனிதனை புருஷனாக அடைய கொடுத்து வச்சிருக்கணும். நிச்சயம் இந்த துர்நிலைமைக்கு காரணமானவனை கண்டுபிடித்து விடலாம். இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிக் திங். ராகவ், எந்த ஒரு தவறும் செய்யாத இந்த இளம் பெண்ணின் வாழ்க்கை குறித்து கருகி போயிடக்கூடாது. அவளை இப்படியே இதே நேரத்தில் திருமணம் பண்ணிக்க நான் தயார். ஆனால் அவள் மனதில் என் நினைவுகளை பற்றிய உறுத்தல் சதா இருந்து கொண்டே இருக்கும். இந்த உறுத்தலோடு நான் அவளை தொட்டால் அவள் சுருங்கி போவாள். அவளை பற்றிய அபவாதத்தை துடைத்து வழித்து எறிந்துவிட்டு திருமணம் நடந்தால்தான் அவளுக்கு நிம்மதி இருக்கும். இந்த நம் முயற்சிகள் வெளியில் தெரிய வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன், கம்ப்ளைண்ட், தண்டனை, பரபரப்பான இவை பத்திரிகை வியாபாரத்துக்கு தானே தவிர ஒரு பெண்ணின் அமைதியான வாழ்க்கைக்கல்ல. அத்தனை முயற்சிகளும் அன்அபிஷியலாக நடக்கணும். மிரண்ட அந்த ஆள் இந்த பக்கம் தலை வைக்காமல் ஓடணும். கண்டுபிடித்து உள்ள தள்ள போறதுனால பிரச்சனை சால்வ் ஆக போறதில்ல. பழி வாங்குற மனப்பான்மை இன்னும் இறுகி இருக்கிற நிம்மதியையும் கெடுத்திடும். இப்ப தேவை நிம்மதி, அமைதியான வாழ்க்கை. ஒரு பெரிய பிரச்சனையில் அழுந்து இருக்கும் அவளுக்கு முதலில் தேவைப்படுவது மன விடுதலை. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த பெண் நளினா. அப்பா, ஜான்சி கே ராணி. ராகவ், என்ன தைரியம், என்ன வேகம், எத்தனை விவேகம்! நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று பாடினானே பாரதி. அவன் கண்ட புதுமை பெண் அவள் தாண்டா. எவன் கொடுத்து வைத்திரிக்? சட்டென்ற இந்த ராகவனே ஏன் ஓடியதை வழிமறித்து தன்னுள் நிறுத்தி கொண்டான்? கல்யாணம் நின்று போவதற்கு காரணமான மொட்டை கடிதம், நளினா மீனாவிடமிருந்து கைப்பற்றிய கடிதம், இரண்டையும் அவனிடம் சேர்த்தான் சத்யா. ராகவ், பொறுப்பை உன்னிடம் ஒப்படைச்சிருக்கேன். பி கேர்ஃபுல். அவனுக்கு நாம் வலை விரித்திருக்கும் தடையும் எதுவும் தெரியக்கூடாது. நண்பனின் ஜாக்கிரதை உணர்வு அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. ரிலாக்ஸ் சத்யா, ப்ளீஸ். அடுத்த வாரம் இந்த நேரம் என்ன நடக்கிறது பார். நான் கிளம்பட்டுமா? ஓகே, see you. ஒரு பகையாளியை அடிச்சு போட்டு வீழ்த்த ஒண்ணுமே பண்ண முடியாமல் செயலற்று போக வைத்து ஜெயிக்கணும்னா எதிர்த்தரப்பில் இருந்து முட்டி மோதி காயப்பட்டு ரத்தம் கொட்டி இறைத்து இழைக்க வேண்டாம். அந்த எதிரியின் பக்கமே சேர்ந்து விடணும். அவனோடு இழைந்து குழைந்து போய் இவனை போல ஒரு நண்பன் கிடைப்பானா என்று அவனை ஏங்க வைத்து சந்தர்ப்பம் பார்த்திருந்து லபக் என்ற ஒரு பாய்ச்சல். ஒரே ஒரு சின்ன இடறல் தான். தலை குப்புற கவிழ்ந்து விடுவான். நேர்மையும் சிறந்த அறிவும் வீரமும் திட்டமிட்டு செயல்படும் திறமையும் நிறைந்த ராகவனுக்கு
பாஸ்கருடன் நட்பு பூண்டு அவனோடு சேர்ந்து பழகி குறுகிய காலத்தில் வீழ்த்துவது கடினமாகவே இல்லை. வேண்டுமென்றே அவன் வண்டியில் மோதி வெரி சாரி மை டியர் ஃப்ரெண்ட் என்று கை குலுக்கி அதே வண்டியின் ரிப்பேர் செலவை ஏற்று அப்படியே மாற்றி புது வண்டியாய் புதுப்பித்து நட்பை விரிவாக்கினான். அவனை நன்றாக எடை போட்டு அவனது பலவீன ஸ்தானங்களை புள்ளி குத்தி தெரிந்து வைத்து பணத்தை வாரி வலையாக விரித்து வீசி அவனை பிடித்தான். வார்ட் 69 அவனை முக்கி அவனை ஸ்லோ மோஷனின் சொர்க்கத்துக்கு அழைத்து போய் நின்று கொண்டிருப்பவனை சறுக்கி விழ வைத்தான். போதையில் மிதந்தவனை நிறுத்தி தானும் அதோடு நீச்சல் அடிப்பதாய் பாவனை செய்து, மச்சி, உன் ஆபீஸ்ல ஒரு பச்சை கிளி காண்பிச்சியே, அது வேணுமா என மெல்ல ஆரம்பித்தான். யாருப்பா, இந்த மீனா பொண்ணா? அதான் மச்சி, போன வாரம் பார்த்தமே, சிவப்பா ஒடிசலா. அதுவா? நான் என்ன பெரிய வேலை செதுக்கிறேன் தெரியுமா? நான் ட்ரை பண்ண ஒத்துக்க மாட்டேன்னா உனக்கு பிடிச்சு கொண்டாடுறேன். உன்னால முடியாதுன்னா விடு ராசா. போ, உனக்கு தெரியாது. நான் முன்னாலேயே அந்த கிளியோட ரெக்கையை பிச்சு போட்டவன். அந்த ஐயரும் அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாரு. நான் என்ன செய்தேன் தெரியுமா? மாப்பிள்ளையோட அப்பனுக்கு எழுதி போட்டேன். நல்லா வச்சேன் வத்தி. நின்று போச்சுப்பா கண்ணாலம். வாத்தியாரு, நீ படா கில்லடிதான். ஒரு தம் எடு ராசா. எனக்கு என்னங்காட்டி அந்த குட்டி மேல ஒரு கண்ணு நல்லா கிக்கேறுதுப்பா. சும்மா சொல்லிட்டா சரியா? சரக்கு ஏகுன் சாமி. பேசிக்கொண்டே வந்தவன் பேலன்ஸ் போய் கை கால் விழுக்கென்று வெட்டி பிரிய குப்புற கவிழ்ந்தான். அதற்கு மேல் வேலை செய்வது ராகவனுக்கு கடினமாக இல்லை. வேஷத்தை கலைத்தவனாய் வெளிச்சத்துக்கு வந்தான். வெளியே வந்தவன் உடனடியாக ரூமை வெளிப்புறமாக லாக் பண்ணினான். ரிசப்ஷனில் போய் தன்னுடைய ஐடென்டிட்டியை காண்பித்து செயல்பட ஆரம்பித்தான். அடுத்த சில மணி நேரங்களின் முடிவில் அந்த ஹோட்டலின் அறையில் சத்யா, மகாலிங்கம், நளினா, வங்கியின் ஜெய்யம் குழுவினர். திரை மறைவில் மீனா, அவள் தகப்பனார், பாஸ்கரின் மனைவி திக் பிரமை பிடித்து உட்கார. ராகவன் இது நேரம் பத்திரமாக டேப் செய்து காப்பாற்றிய சுருளை ஓடவிட ஏற்பாடு செய்தான். சொர்க்கத்தின் கதவுகள் மூடிக்கொள்ள போதை தெளிந்து கண் விழித்தான் பாஸ்கர். கொஞ்ச நேரம் ஆயிற்று. கண்ணை திறந்து பார்த்து இருக்கும் இடத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்ள மெல்ல கண்களை சுற்றிலும் ஓடவிட்டான். கையில் விலங்கை ரெடியாக வைத்து கொண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். யாரது, பார்த்த முகமா இருக்குது? ராகவன் சொரேர் என்றது வயிற்றில். முகம் தெரியாத மற்ற இந்த மனிதர்கள் யார்? ராகவன் மெல்ல அவன் குற்றச்சாட்டுகளை விவரிக்க மறுக்க முயன்று நெளிந்த அவன் முன் அந்த பதிவு நாடா ஓட விடப்பட நுணலும் தன் வாயால் கெட்ட கதை புரிந்த போது இனிமேல் தப்ப வழி இல்லை என்றவனாய் நீள நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான். என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளவு பெருசா இது ஆகும்னுட்டு தெரியாது. அந்த பொண்ணு எனக்கு இணங்கும்ட்டு நினைச்சேன். பாவி, அது இம்மாந்தொலைவுக்கு செய்திடுச்சு. சட்டென்று சத்யா இடை மறித்தான். சி, வாய மூடு ராஸ்கல். அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. நான் அவளை கட்டிக்க போறவன். என் தகப்பனுக்கு நீ எழுதிய கடிதாசிய வச்சு நான் உன்னை இறுக்கி வளர்ச்சேன். பொறியில்ல மாட்டின எலியா தவிக்கிறையே. டே, ஒரு பொண்ணாட வாழ்வை குட்டி சுவராக்க பாத்தியே, அதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? ராகவ், இந்த ஸ்கவுண்டர்லை அரெஸ்ட் பண்ணுங்க. இத பார், நீ எழுதின கடிதங்கள். அவன் முகத்துக்கு எதிரே அவன் விரித்து காண்பிக்க, இத்தனையும் எப்படி இவர்கள் கையில்? நான் எழுதலைங்க. வாய மூடு படவா பயலே. நீ எழுதல, ஆனா எழுத வச்ச எழுதியவனை ஒப்பு கொண்டு விட்டான் வாத்தியாரே. ஆட பாவி சோமு, 100 ரூபாய் சொலையா அழுதனே. அவன் வாயில் இருந்த வார்த்தைகளை வரவழைத்த ராகவ், சார், நீங்க இனிமேல் அபிஷியலா செய்யறதை செய்யலாம். வங்கியின் அதிகாரி இத்தனை செயல்களுக்கு மத்தாட்சியாக இருந்த பதிவு நாடா கடிதங்கள், அவன் கையெழுத்திட்ட ஸ்டேட்மெண்ட் அனைத்தையும் சேகரித்து கொண்டு ஐ எம் கோயிங் டு டிஸ்மிஸ் திஸ் பிளாக் கார்டு என்று சொல்ல சட்டென்று ஓடி வந்தனர். மீனாவும் பாஸ்கரின் மனைவியும். சார், ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க, தெரியாம செய்துட்டான், பாவம். அவன் வேலையை விட்டு நீக்கி ஜெயிலுக்கு அனுப்பினா அவன் குடும்பம் கஷ்டப்படும் சார். அவன் குழந்தைகள் நடு ரோட்ல நிற்கும். பூரணமா மன்னிக்கிறது ஒண்டிதான் சார் அவனுக்கு நாம கொடுக்கிற தண்டனை என்று விசும்பினாள் மீனா. மகாலிங்கமும் சத்யாவும் வந்து அவள் தகப்பனையும் அவளையும் அழைத்து கொண்டு வர வந்த போது கூட உண்மையை சொல்லவில்லை. மாமிக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்க பிரியப்படுறா என்றுதான் அழைத்து வந்தனர். சிவராமனுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. இது என்ன கதை மாதிரி? அக்னி சாட்சியாய் தாலி கட்டி
நீ என் பெண்டாட்டி என்ற உரிமை எடுத்துண்டவன் மனைவியை போகப் பொருளாக பார்த்து இன்னொருத்திக்கு அலையறான். அவளுடைய மனசை பார்க்கல, குணத்தை பார்க்கல. இந்த உத்தமன் பாகி, நீ தெய்வமா இருந்து நல்லபடியா முடிச்சிட்டேடி. விழிக்குளத்தில் சந்தோஷ மீன்கள் துள்ளின. சாமி, என் வீட்டுக்காரரு விட்டுடு சாமி, தெரியாம செய்து புட்டாரு. என் தாலியின் மானத்தை காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க. பாவி, இப்படி செய்துட்டியடா என்ற வயிறு எரிந்தாலும் நெஞ்சு துடித்தாலும் இவன் என் புருஷன், இவனுக்கு பக்கபலமாய் நான் நிற்கணும் என்ற பதி பக்தி முந்த கதறினாள். வங்கியின் அதிகாரி, அம்மா மீனா, நீ என்ன சொல்ற என்று கேட்க, சகோதரி என்ன மன்னிச்சிடு என்ற பாஸ்கர் மீனாவின் கால்களில் விழ முயற்சிக்க, மீனா பயத்தில் நகர்ந்து கொள்ள முன் வந்த சத்யா மெல்ல அவளை அணைத்து கொண்டான். நளினி, நீ மட்டும் இல்லனா? மீனா விக்கி விக்கி அழ. டேக் இட் ஈஸி மீனா. நளினி அவளை சமாதானப்படுத்த, ஜான்சி கி ராணி என்று சத்யா வர்ணித்த அந்த பெண்ணை அவன் பார்க்க, இருவர் கண்களும் பிணைந்து பிரிய முடியாமல் போராட, மீனா தகப்பனிடம் புறா குஞ்சாய் ஒடுங்கிக் கொள்கிறாள். அம்மா, உன் வயிற்றில் எரியிற நெருப்பு அணைந்ததாம்மா. இரவு பகலாக சுழல வைத்த நெருப்பு அணைந்து குளிர அவள் விம்மி விம்மி அந்த விம்மல் பெரிதாக வெடித்து அவளையும் மீறி குரல் வெளியே எக்கித் தெரிய அழ, இப்படி ஒரு பெண்ணை நோகடித்த பாவம் என்னை விட்டு போகுமா என்று பயந்து பாஸ்கர் தலை குனிய, அம்மாடி, என் குடும்பத்தை சீரழியாம காப்பாத்தின நீ நல்லா இருக்கணும்னு அவன் மனைவி பார்க்க, மீனாம்மா அழாத, வா வீட்டுக்கு போகலாம் என சத்யாவின் தாய் அவளை அணைத்து கொள்ள, அங்கு ஒரு அக்னி குளிர்ந்து அணைந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.